கவிக்கு அப்துல் ரகுமான் எழுதுகிறார் நடுவர்களே, என்னை எல்லோரும் கேட்கிறார்கள், ஏன் காதலை பற்றி எழுதுகிறீர்கள், பிரச்சனைகளை பற்றி எழுதுங்கள் என்கிறார்கள். காதலை விட பெரிய பிரச்சனை என்ன இருக்கிறது? சினி உலகம் வழங்கும் தீபாவளி சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம். டைட்டில் ஸ்பான்சர் பாப்பி மேட்ரஸ், மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன், பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். அப்பவும் எப்பவும் தி சென்னை சில்க்ஸ். மேடிக், தி இடியாப்பம் மெஷின் கம்பெனி. நேச்சுரல்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் growing salon chain. Holiday partner, Happy Holidays, a way to new world. Health partner, Epi1, Center for Pain Relief and Beyond. Special partner, MVM கூட்டு பெருங்காயம் மற்றும் தூள். சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட. யாஸ்கோ, shirts, trousers, dhotis. Educational partner, MIT Institutions. Regional TV partner, NTV. காதலுக்கு வந்து வெற்றி தோல்வின்றதே கிடையாதுங்க. 96 படம் பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு டைலாக் வரும், ஜானு கேட்பாங்க, ராம் எங்க இருக்க அப்படின்னு. நீ விட்ட இடத்துலயே இருக்க. காதல் என்பது அப்படிதான், நீங்கள் விட்ட இடத்திலேயே அது வாழ்ந்து கொண்டு இருக்கும். பாத்தீங்களா, த்ரிஷா மாதிரி ஒரு ஆள் இருந்தா அவன் விட்ட இடத்துல நிற்பான். நமக்கு சாதாரணமான ஆள் இருந்தா எங்க நிற்பான்? கவிக்கு அப்துல் ரகுமான் எழுதுகிறார் நடுவர்களே, என்னை எல்லோரும் கேட்கிறார்கள், ஏன் காதலை பற்றி எழுதுகிறீர்கள், பிரச்சனைகளை பற்றி எழுதுங்கள் என்கிறார்கள். காதலை விட பெரிய பிரச்சனை என்ன இருக்கிறது? ட்ரீட் கேட்கறது என்னங்க சம்பிரதாயம்? ஏதான ஒரு நல்ல விஷயத்துக்கு கேட்டாலும் பரவாயில்லைங்க, வேலை கிடைச்சாலும் ட்ரீட், வேலை போனாலும் ட்ரீட். தாத்தா செத்து போனதுக்கு ட்ரீட் கேட்குறாங்க. தாத்தா எந்திரிச்சு அடிச்சுட்டு மறுபடியும் செத்து போவாரு. மச்சான் உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் விட்டுருவேனா அப்படின்னு கேட்பான், விட்டுருவான். சமயத்துல பிரச்சனையே அவனா இருப்பான். அண்ணன் சொன்னார், எலன் மாஸ்கா என் ஃப்ரெண்டா கிடப்பேன். எலன் மாஸ்க் எனக்கு ஃப்ரெண்டா கிடைக்குன்னு நினைக்கிறது நட்பு இல்லை, என் ஃப்ரெண்டு எலன் மாஸ்க் ஆகணும்னு நினைக்கிறதா சார் எங்களுடைய நட்பு. காதல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, இன்னொருத்தர் மேல காதல் வராத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இல்லைன்னா வழி வரதான் செய்யும். ரெண்டாவது காதல் வரும். 2 நண்பர்கள் ஒன்றா இருக்காங்க. அதில் ஒரு நண்பனுக்கு வந்து பொண்ணு செட் ஆயிடுச்சு, இன்னொரு நண்பனுக்கு செட் ஆகலைன்னு வைங்களேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆயிடுச்சு. 2 பேரும் ஒரு பொண்ணை காதலிச்சாங்கன்னா, எந்த தோழனும் எந்த தோழியும் நண்பன் தன்னை எதிர்த்தால் அவர்களை ஆசிட்டோடு எதிர்பார்த்து காத்திருப்பதில்லை. இந்த கொடுமை காதலில் தான் இருக்கிறது. ஒருவேளை ஆசிட் வீசப்பட்டாலும் கூட ஆசிட் வீசப்பட்ட தோழிக்கு தோள் கொடுக்க இங்க தோழிகளும் தோழன்களும் காத்திருக்கிறார்கள். அதுதான் நட்பு. பிரேக்கப் ஆனவன் உட்காந்துருப்பான் பாருங்க, அது மாதிரி தான் இப்போ சேஷாத்ரி இருக்கிறாரு. இதுல கவிதை வேற எழுதுறாரு. நமக்கு இதெல்லாம் தேவையா சேஷாத்ரி? வாங்க ஐயா, என்னதையா சொல்லுது காதல்? பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்லதொரு அரங்கிலே நிறைந்திருக்கும் மாணவ மாணவிகளே, இந்த கல்லூரியை சேர்ந்த பெரியவர்களே, இந்த நல்லதொரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கும் சினி உலகம் யூடியூப் சேனலை சேர்ந்த பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் தீபாவளி தின நல்வாழ்த்துகளும். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி தெய்வானை பேசினாங்க, நல்லா பேசினாங்க. ஆமாம், நட்பு இப்படி தான், ரொம்ப நல்லா பேசும், ஆனால் எதுவுமே செய்யாது. மச்சான் உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் விட்டுருவேனா அப்படின்னு கேட்பான், விட்டுருவான். சமயத்தில் பிரச்சனையே அவனா இருப்பான். ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனைனா அவனுக்கு 4 பிரச்சனை இருக்கும். ஏன்னா நம்ம ரேஞ்சுக்கு ஃப்ரெண்டு அப்படி தானே இருப்பான். நமக்கு என்ன எலான் மஸ்கா ஃப்ரெண்டாக இருப்பார்? இல்லை ட்ரம்ப் இருப்பாரா? அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு. ட்ரம்ப் ஜெயிச்சது காரணமே எலான் மஸ்க்கு தான். இப்போ அவங்க பிரிஞ்சு எலான் மஸ்க்கு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா இதுதாம்மா நட்போட நிலைமை. அதாம்மா நட்பு. நட்பு இப்படி தாங்க முட்டிக்கிட்டே இருக்கும், ஆனால் காதல் எப்போதும் ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஆஹா, உட்காரும் போது கூட ஒட்டி ஒட்டி தான் ஏன் உட்காடுறாங்க? அதுதானே இனிமை. அதான் தெரியுதே உங்களை பார்த்தா. தெய்வானை பேசும்போது சொன்னாங்க, வள்ளிக்கு முருகருக்கு வள்ளி மீது வந்த காதல் தெய்வானைக்கு எவ்வளோ பெரிய வருத்தம் அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், காதல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இன்னொருத்தர் மேலே காதல் வராத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வழி வரதான் செய்யும். ஓ, ரெண்டாவது காதல் வரும்ன்றீங்க? இல்லை, அவங்க வந்து திடுப்புன்னு எழுந்து தடுமாறி இந்த பக்கம் வந்துட்டாங்க, காதல் அணி பக்கம். அப்புறம் சமாளிக்கிறாங்க. காதல் அணியில் பிரச்சனை இருக்கா, அவங்க வந்து சேர்த்து வைக்க வராங்களாம். நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், காதல் அணி எப்போதுமே சந்தோஷமாக தான் இருக்கும். நடுவில் நண்பர்கள் வராமல் இருந்தாலே போதும், அது நிம்மதியாக இருக்கும். நீங்கள் அங்கேயே இருங்க. உழட்டுறதே நீங்கள் தானே. இதில் வேற இவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, பறவை வந்து பறக்கிற மாதிரியான நட்பு. பறவையோட எக்ஸாம்பிள் கொடுக்க வேணாம், ஏரோப்ளேன் பறக்கிற மாதிரின்னு வச்சுக்கலாம்.
இப்போல்லாம் ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆகுதே தவிர அது இறங்குமா பத்திரமான்றது தெரிய மாட்டேங்குது. அவசரமாக இறக்கிடுறாங்க, பிரச்சனை இருக்குன்றாங்க. நட்பில் இவ்வளோ பிரச்சனை இருக்குமா? 2 லவர்ஸ் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசின்னு இருப்பாங்க கதையை. என்ன சாப்பிட்டியா, அப்புறம் அவங்களுக்குள்ளே ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு 10 ஃப்ரெண்டு மீட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கவே இருக்காது. அதுவும் சாயந்தரம் மீட் பண்ணாங்கன்னா இருக்கவே இருக்காது. டேய் கரண்ட் கம்பத்தில் ஏறாதரானா ஏறுவான், டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுக்கிறான், பைக்கை வேகமாக ஓட்டாதரானா ஓட்டுவான், பஸ்ஸை துரத்திட்டு போய் பஸ்ஸுக்கு முன்னாடி படுத்து கிடக்கான். இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்களை செஞ்சு பார்க்குற ஒரு சின்ன குறும்புத்தனம் நட்பு ஒன்றா சேரும்போது வருதா இல்லையா? அதை மட்டும் தான் நாங்கள் கேட்குறோம். 2 நண்பர்கள் ஒன்றா இருக்காங்க சார், 2 நண்பர்கள் ஒன்றா இருக்காங்க. அதில் ஒரு நண்பனுக்கு வந்து பொண்ணு செட் ஆயிடுச்சு, இன்னொரு நண்பனுக்கு செட் ஆகலைன்னு வைங்களேன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆகிடும், கட்டாயமாகும். இப்போ இந்த லவ் 2 பேரும் ஒரு பொண்ணை காதலிச்சாங்கன்னா இதில் என்ன விஷயம் அப்படின்னா, காதலுக்காக அவன் அந்த ஃப்ரெண்டே விட்டு கொடுத்துருவான். டேய் நீ பொறாமப்படுறடா, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு தேவையில்லைன்னு விட்டு போயிடுவான். இந்த தெளிவு வந்து காதலிக்கிறவங்களுக்கு இருக்குங்க. இப்படி சொல்கிற நடுவர் அவர்களே, எது இனிமைன்னு தானே நீங்கள் கேட்டிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டை பேரை சொல்லிவிட்டு முதல்ல அவரை என்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு நான் உங்களை கேட்டேன்னா உங்களுக்கு அந்த தேதி ஞாபகம் இருக்குமா? இருக்காது. ஆனால் காதலியை என்னைக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு கேளுங்க, ஞாபகம் இருக்கும். அன்றைக்கி மஞ்சள் கலர் சுடிதார் தானே நீ, அவன் என்ன கிஃப்ட் கொடுத்தான்றது மறக்காமல் இருக்கும். அன்றைக்கி நீ ஜிமிக்கி போட்டிருந்தல்ல, இப்போல்லாம் போடுறதே இல்லை. இவ்வளவும் பேசுவான், இவ்வளவும் ஞாபகம் இருக்கும் அவனுக்கு. அப்புறம் வந்து யாரோட நீங்கள் அதிகமாக சேட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். உங்கள் சேட் ஹிஸ்ட்ரி எடுத்து ஃப்ரெண்டு கூடவா பேசுவீங்க? கால் லாக் பாருங்கள், குட் மார்னிங்லேருந்து குட் நைட் வரைக்கும் யாரோட ஸ்மைலிஸ் அள்ளி தூவி பேசுகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது காதலோட மட்டும். யாரோட வீடியோ கால் பண்ணுறீங்க? யாரை பார்த்தால் உங்களுக்கு ஒரு பரவசம், ஒரு சந்தோஷம் வருது? நண்பனை பார்த்தால் வருமா, காதலை பார்த்தால் வருமா? இதுதான் இனிமை. இதுதான் எதை தருதுன்னு கேட்டால் இவங்க வந்து பட்டியலாக வச்சுட்டு போயிருக்காங்க. ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் கிஃப்ட் கொடுக்குறதும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை. நான் உங்ககிட்ட சொன்னேன்னா காதலில் நிறைய சம்பிரதாயம் இருக்கான், நட்பில் மட்டும் இல்லையாங்க. ட்ரீட்டு கேட்குறது என்னங்க சம்பிரதாயம்? ஏதான ஒரு நல்ல விஷயத்துக்கு கேட்டாலும் பரவாயில்லைங்க, வேலை கிடைச்சாலும் ட்ரீட்டு, வேலை போனாலும் ட்ரீட். தாத்தா செத்து போனதுக்கு ட்ரீட் கேட்குறாங்க. தாத்தா எந்திரிச்சு அடிச்சுட்டு மறுபடியும் செத்து போவார். இது அநியாயம் பண்ணி வைக்கிறாங்க நடுவர் சார். 90s கிட்ஸுக்கு வந்து இப்போ திருமணம் தள்ளி போகுது, சரிங்களா? அது வந்து உலகமாக பேச்சு பொருளாகவே மாறிடுச்சு. இந்த 90s கிட்ஸுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இல்லை, எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸு. திருமணம் பக்கம்லாம் ஃப்ரெண்ட்ஸு. அவனுக்கு அதுவே எரிச்சலாக இருக்குது. ஒரு தீபாவளினா அவன் கூட தான் கொண்டாடணும், ஒரு சினிமாவுக்கு போகணுன்னாலும் அவன் கூட தான் கொண்டாடணும். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா இருக்குங்க. ஆனால் ஒரு வயசுக்கு மேலே வாழ்க்கையில் துணை என்பது இல்லைன்னு வைங்களேன், அது தனிமையை கொடுக்கும். அந்த தனிமை கொடுமையாக இருக்கும். அதுக்கு தான் காதல் வேணும். முத்துக்குமரன் தம்பி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், பிக் பாஸில் ஜெயிச்சார், நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனாலும் இன்றைக்கி அவரை பார்த்தா பெரும்பாலும் மக்கள் வைக்கிற கேள்வி, தம்பி எப்போ செட்டில் ஆக போகிறீங்க, எப்போ கல்யாணம் அப்படின்னா என்ன? உனக்குன்னு ஒரு காதல் துணை வேண்டும் என்பது தான் எல்லாரோடைய ஆசையாகவும் இருக்கிறது. முத்துக்குமாரனை பார்த்து அவரே அதான் விரும்புகிறார், ஆள் தான் கிடைக்கல சார். நட்பு வந்து ஸ்டேட்டஸ் பார்த்து தான் சார் பழகும். நல்லா படிக்கிற பையனோட தான் பழகுவான். அப்புறம் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், அங்கே நல்ல திறமை இருக்கிறவனோட தான் பழகுவான். ஒரு மிடில் ஏஜ் வரீங்க அப்படின்னா நல்ல பணக்காரனோட தான் ஃப்ரெண்டாக இருப்பான். இதெல்லாம் பார்த்து தாங்க நட்பு வரும். ஆனால் காதல் அப்படி இல்லை, அது சட்டுன்னு வந்துடும். இன்னும் சொல்ல போச்சுன்னா அது உள்ளத்து ஈர்ப்பு. அது ஏன் வந்துச்சுன்னே தெரியாது, ஆனால் வரும். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இவன் எனக்கு செட் ஆவானான்னு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மனசுலேருந்து வருது. எதையுமே பார்க்காம ஒருத்தரை பிடிச்சி போய் வருது பார்த்தீங்களா? அந்த காதல் இதயத்திலிருந்து வருகிறது. எப்போதெல்லாம் ஒரு உணர்வு உங்களுக்கு இதயத்திலேருந்து வருதோ அதுதான் இனிமையாகவும் உயர்வாகவும் இருக்கும். லியோ டால்ஸ்டாய் சொன்னதை சொல்கிறேன், நானே சொல்லலை. இளைஞனுக்கு எது அவசர தேவை என்றால் ஒரு புத்திசாலி பெண்ணின் துணை அப்படின்னு லியோ டால்ஸ்டாய் சொல்லியிருக்காரு. அவருக்கு சரியாக கிடைக்கல. ஒன்றும் இல்லை, இப்போ நேச்சுரல்ஸில் கூப்பிட்டு எங்களெல்லாம் மேக்கப் போட்டாங்க, ஓகே. ஆனால் காதல் செய்கிறவங்களுக்கு மேக்கப்புன்றதே ஒன்று தேவையில்லை. அவங்க இயற்கையாகவே ஒரு பொலிவு இருக்கும். சும்மாவே சிச்சுன்னு இருப்பாங்க, பிறந்த குழந்தை மாதிரி. அடுத்தவங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணால் லூஸ் மாதிரி இருக்கும். ஆனால் காதலிக்கிறவங்க எப்போதும் சந்தோஷமாக இருப்பாங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்கிற ஆட்கள் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூசினாப்பில் இருப்பாங்க, டக்குன்னு அப்படியே தேஜஸ் கூடும். அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? மனசோட ஆரோக்கியம் உடம்புல தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் அது. மனசில் காதல் தருகிற அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது உங்கள் உடலை ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் வைத்திருக்கு. இவர் இருக்காரு நம்ம ராஜ்குமார் சார்,
அவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆங்கில ஆசிரியராக இருக்கார். சப்போஸ் நாளைக்கு அவருக்கு சுவிட்சர்லாண்டில் ஒரு வேலை கிடைக்குதுன்னு வைங்க, அங்கே ஒரு இங்கிலீஷ் டீச்சராக அவர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. ஏன் அவர் இந்த ஊரில் இருக்க பிடிக்கலையா? இல்லை, ஒரு பேச்சுக்கு தான். அவர் உடனே சேஷாத்ரி என் நண்பன், என் கூட நீ அவசியம் வரணும் அப்படின்னு என்ன கூப்பிடுவாரா, அவர் காதல் மனைவியை கூப்பிட்டுட்டு போவார். உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆசை இருக்கா? இல்லை, நான் ஒரு வாதத்திற்காக கேட்கிறேன் நடுவர் அவர்களே. சரி, நட்பு முக்கியமா காதல் முக்கியமா? நீங்கள் தான் அதெல்லாம் முடிவு பண்ணணும். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எப்போதுமே ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வரலாம், ஹாலில் உட்காந்துக்கலாம், டீ காபி சாப்பிட்லாம், ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸோட லிமிட்டேஷன். காதல் என்பது அப்படி இல்லை. அது வீட்டுக்குள்ளே வரும், சமையல் அறைக்குள்ளே வரும், பூஜை அறைக்குள்ளே வரும், உங்கள் தனி அறைக்குள்ளே வரும், உங்கள் இதய அறைக்குள்ளே வரும், உங்கள் வாழ்க்கை முழுவதும் அது உங்கள் கூட வரும். அதுதான் காதல். இன்னும் சொல்லப்போனால் காதலால் மட்டும்தான் உங்களுக்குன்னு ஒரு சந்ததியை தர முடியும், நட்பால் தர முடியாது. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து, எங்கள் அப்பாவும் இன்னொருத்தரும் ஃப்ரெண்டாக இருக்காருன்னா அவரோட பையனும் நானும் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த வரிசை வந்து நட்பில் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் காதலில் உங்களுக்குன்னு ஒரு சந்ததி, ஒரு பரம்பரை உருவாகும். பார்த்தீங்களா, என் தாத்தா மாதிரி எங்கள் அப்பா இருப்பார், என் அப்பா மாதிரி நான் இருப்பேன், நாங்கள் 3 பேரும் உட்காந்து பேசும்போது அது எவ்வளவு சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த உணர்வை நட்பு ஒருபோதும் தராது, இந்த இனிமையை நட்பு ஒருபோதும் தராது. அதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் நட்பு வந்து நாங்கள் குறைச்சி பேசல, ஆனால் காதலுக்கு வந்து வெற்றி தோல்வின்றதே கிடையாதுங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் எதிரணியில். இப்போ காதல் வந்து கல்யாணத்தில் முடிஞ்சிச்சுன்னா அது வெற்றி, கல்யாணத்தில் முடியலன்னா அது தோல்வின்றதெல்லாம் கிடையாது. காதல் என்பது ஒரு அனுபவம், அவ்வளோதான். 96 படம் பார்த்துருப்பீங்க. பரவலாக பார்த்தவங்களுக்கு அந்த படம் வந்து ஒரு காதல் தோல்வி படம், ராமுன்றவர் காதலில் தோத்துதாருன்ற மாதிரி தானே தோணும். அப்படிலாம் கிடையாது. ராமுக்கு அது ஒரு அனுபவம். அதில் ஒரு டைலாக் வரும், ஜானு கேட்பாங்க, ராம் எங்கே இருக்க அப்படின்னு, நீ விட்ட இடத்துலையே இருக்கேன். காதல் என்பது அப்படிதான், நீங்கள் விட்ட இடத்திலேயே அது வாழ்ந்து கொண்டு இருக்கும். பார்த்தீங்களா, அந்த நிறைவு, அந்த இனிமை, அந்த அனுபவம், இதெல்லாமே காதல் மட்டும்தான் தரும், நட்பு ஒருபோதும் தராது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சேஷாத்ரி 96 படத்துக்கு போயிட்டார். த்ரிஷா மாதிரி ஒரு ஆள் இருந்தால் அவன் விட்ட இடத்துல நிற்பான். நமக்கு சாதாரணமான ஆள் இருந்தால் எங்கே நிற்பான்? ஆனால் நல்ல செய்திகள் அவர் சொல்லியிருக்கிறார். எங்கேயாவது ஒரு சந்ததியை தருவது, நமக்கு செக்யூர்டாக ஃபீல் பண்ண உதவுவது, நம்ம வீட்டுக்கு எல்லா அறைகளிலும் வந்து புழங்குவது, இதய அறைக்குள் புகுவது, இது எல்லாமே காதல் தானே. நண்பனுக்கு அந்த நெருக்கம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அது நல்ல கேள்வி அது. அப்புறம் ஒரு ஆள் பேரை சொன்னாலே உற்சாகம் எப்படி வரும்? இப்போ உங்களுக்கு ஒரு பேர் காதலி இருக்கான்னு வைங்க, அந்த பேரை எவனோ பஸ் ஸ்டாப்பில் கூவுறான், யாரையோ ஒருத்தனை கூப்பிட்றான், நீங்கள் காதலிக்கிற பொண்ணோ பையனோ இல்லை, ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் முசிறியில் கூப்பிட்றான்னா அந்த பேர் கேட்டோன்னே நமக்கு அப்படியே பதறுதே, உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு நீரூற்று பொங்குகிற மாதிரி வருதே. எதனால்? பெயர் கூட நமக்குள்ளே அதிக உற்சாகத்தை தரும் என்றால் அது காதலில் தான் உண்டு. ரொம்ப கம்பீரமாக பேசியிருக்கிறார் சேஷாத்ரி. முத்துக்குமரன் முதல்ல காதல் அணியில் தான் இருந்தார். என்ன ஆச்சுன்னு தெரியல, நட்புக்கு போயிட்டார். ரொம்ப சிரிக்கிறார். வாங்க ஐயா, நட்பே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. சினியுலகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள். மேடையிலும் தன் வாழ்க்கையிலும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கிற நான் போற்றி வணங்குகிற எங்கள் நடுவரை முதலில் வணங்கி, பேச்சாளர் பெருமக்களையும் MIT கல்லூரியிலே அமர்ந்திருக்கிற என் அத்துணை நண்பர்களையும் வணங்கி துவங்குகிறேன். வாழ்வில் என்றென்றும் மகிழ்ச்சி தருவது, இன்பம் தருவது. சேஷாத்ரி அண்ணன் ரொம்ப அழகாக பேசினார். நல்லா தான் பேசுவார் அவர், கவித்துவமாக பேசியிருக்கார். நான் கொஞ்சம் யதார்த்தமாக பேசணும்னு விரும்புகிறேன். அண்ணன் சொன்னார், எலன் மாஸ்கா என் ஃப்ரெண்டாக கிடப்பேன். சார், எலன் மாஸ்க் எனக்கு ஃப்ரெண்டாக கிடைக்குன்னு நினைக்கிறது நட்பு இல்லை, என் ஃப்ரெண்டு எலன் மாஸ்க் ஆகணும்னு நினைக்கிறதா சார் எங்களுடைய நட்பு. நீங்கள் ஃப்ரெண்டு அமெரிக்காவுக்கு அனுப்பிடணும் சார். நிறைய ஃப்ரெண்டு இன்னைக்கு அமெரிக்கா போகிறதுக்கு பசங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அவன் தான் காசு கொடுக்குறான்.
சொன்னாங்க அரியர் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் காரணமே அவன் தான். சார் ஒன்றும் இல்லை சார், நான் ஒத்துக்கிறேன் அரியர் எக்ஸாம் விழுகிறதுக்கு பசங்க காரணமாக இருக்கட்டும். ஆனால் ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டுக்கு அரியர் விழுந்துருச்சு, காலேஜெலாம் முடிச்சிட்டோன்னு வைங்களேன், அதே ஃப்ரெண்டு ஆமாம் மாப்பிள்ள அன்னைக்கு உட்காந்து ஒழுங்காக தான் படிச்சிருக்கலான்னு ஃபீல் பண்ணுவேன். ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா, டேய் உனக்கு அரியர் இருக்கு, எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார், நல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்டு வரேன் பாய் அப்படின்ட்டு போய். ஆனால் அரியருக்கு இது வந்து பிள்ளைங்க மட்டும்தான் செய்யுமா இல்லை பையன்கள்? ரெண்டு பக்கம் தான், இது இருபாலருக்கும் தான், ஒரு பக்கம் கிடையாது. ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரும் பேசணும், ரெண்டு பக்கம் இருக்கு நடுவில். ஒரே ஒரு உதாரணம் எடுத்து வரேனே, காதல் அப்படின்ன உடனே பார்த்த உடனே பத்தி கொள்கிறது. ஆமாம், பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது தொடருதா, தொடரும் போது அது சில தகுதிகளை எதிர்பார்க்குதே. அவங்ககிட்ட டியூக் பைக் இல்லாட்டி ஒரு டியோ பைக் கூட இருக்கணும்னு நினைக்கிறான். இந்த பிள்ளை பார்க்க நல்லாட்டியும் பார்க்கவாது நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இவன் அப்படி இருக்கணும், அவள் அப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணுங்கிற தகுதிகள்லாம் காதலுக்கு தேவை. ஆனால் நம்மளை மாதிரி அவனும் பைத்தியமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறது நட்பு தான் நடுவர். நட்புனா பைத்தியம்ன்றீங்க. பைத்தியத்தை அப்புறம் தெளிய வச்சுக்கிறோம் போக போக. ஃப்ரெண்டுக்கு பொறாம வந்துடும் அப்படின்னாங்க. 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஃப்ரெண்டு திடீர்னு 1 லட்ச ரூபா வாங்கிட்டா பொறாம வந்துடும். நடுவில் இன்னைக்கு நீங்கள்லாம் வாழ்த்துற மாதிரி உங்கள் ஆசீர்வாதத்தோட நல்ல நிலையில் இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மகிழ்ச்சி தான் அடைகிறாங்களே தவிர யாரும் பொறாமப்படலை. ஆனால் இதே ஒரு பையன் திடீர்னு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான், அவனோட எக்ஸ் லவ்வருக்கு மட்டும் அந்த விஷயம் தெரியட்டும், வேமா அவன் முடியை தேடி சூனியம் வைக்க போயிடுவா. நம்ம கூட இருக்கும்போதெல்லாம் நல்லா இல்லாதவன் இப்போ மட்டும் எப்படா நல்லான எக்ஸ் லவ்வர் அது. ஆமா நடுவர்களே, எக்ஸ் ஃப்ரெண்டு ஒருபோதும் பசங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த எக்ஸுக்கு படுத்துகிற பாடு இருக்கே, புத்தகமே போடலாம், அவ்வளவு இருக்கு நடுவர். போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பையன், தெரியுதா? அதை நீங்கள் போய் ரிலீஸ் பண்ணுங்க. வாழ்க்கை துணை வந்துட்டா வாழ்க்கை நிறைவடைஞ்சிடும். ஆமாம், ஒரு எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி பேசியிருக்காரு அண்ணே. வாழ்க்கை சிறப்பாக இருக்க, சந்ததிகள் வளர, உங்கள் பரம்பரை பாதுகாப்பாக இருக்க, எல்லாம் சரி, இனிமையாக இருக்க. என்ன பண்ணி இனிமையாக வாழ்க்கை இருக்குன்னா அப்புறம் ஏங்க ஞாயிற்றுக்கிழமை பேட் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட கிரவுண்டுக்கு போகிறீங்க? நடக்குதா நடக்கலையா? எதார்த்தம் பாருங்களேன். சொன்னாங்க பாரதிதாசனுடைய அருமையான பாடல் சொன்னாங்க, கண்ணில் கடைக்கண் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் கடுகா. மாமா ஒத்துக்கிறேன், மாமலையும் கடுகுதான், நினச்சி தான் எடுத்து கையில் வச்சுருக்கோம். போக போக வெயிட் தாங்க முடியாது நடுவர்களே, எங்கிட்டா தப்பிச்சு ஓடலான்னு திணறிக்கிட்டு இருக்காங்க பயில ஊரா. முக்கியமாக இன்றைக்கி பிள்ளைகள் நடுவர்களே கல்லூரி வர்றதுக்கான மிக முக்கியமான காரணமே என்னென்னா, வீட்டில் அவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்குது. நீ அதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, அதை சாப்பிடணும், அதை பண்ண, அந்த ட்ரெஸ் போட, அந்த சரி. காலேஜுக்கு வந்தாலும் பிள்ளைகளோட சேர்ந்து ஜாலியாக இருக்கலாம்னா நமக்குன்னு ஒரு புண்ணியமே அங்கிட்டு இருந்து வருவான்ட்டே தெரியாது. அப்போ முதல்ல வந்து ஆரம்பிப்பேன், ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, நீயும் வா. சரி, கழுதையை வெட்டி விட்டுலாம்னு நினச்சா அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆசிட்டோட வெயிட் பண்ணுறாடுவர்களே. அது கழுதையை வெட்டி விடுறதா? ஆமாடுவர்களே, இதை பண்ணாத அதை பண்ணாதான் அவனை கழுதை லிஸ்ட்டில் சேர்த்துற வெட்டி தானே. எந்த தோழனும் எந்த தோழியும் நண்பன் தன்னை எதிர்த்தால் அவர்களை ஆசிட்டோடு எதிர்பார்த்து காத்திருப்பதில்லை. இந்த கொடுமை காதலில் தான் இருக்கிறது. ஒருவேளை ஆசிட் வீசப்பட்டாலும் கூட ஆசிட் வீசப்பட்ட தோழிக்கு தோள் கொடுக்க இங்க தோழிகளும் தோழன்களும் காத்திருக்கிறார்கள். அதுதான் நட்பு. ரொம்ப இன்னைக்கு நடக்கிறத பேசுவோமே. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப சின்சியராக ஒரு பிள்ளைய லவ் பண்ண, வீட்டில் எல்லாம் பேசி எல்லாம் முடிவாகி போச்சு. திடீர்னு வந்து ஒரு நாள் சொன்னேன், மாப்பிள்ளை இந்த கல்யாணம் வேணுமா வேணாமான்னு யோசிக்கிறேன்டா அப்படின்னா. ஏன்டா அப்படி சொல்கிற? இல்லை மாப்பிள்ளை, முந்தானத்தை ஆளை கூட்டு பீச்சுக்கு போனேன், ரொம்ப சின்சியராக ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருந்தோம். ஏமா 2 பேரும் வீட்டில் பேசியாச்சு, இன்னும் 3 மாதத்தில் கல்யாணம், இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குமா அப்படின்னேன். என்னன்னு கேட்டா, இல்லைம்மா எனக்கு மாதம் 40,000 சம்பளம், இது போதுமா அப்படின்னோடனே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு திருப்பி கேட்டாடா, அந்த ஒரு வார்த்தையில் தான் கலங்கிட்டேன் அப்படின்னு. என்ன கேட்டா, இல்லைடா 40,000 எனக்கு போதும், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு இருக்கா. இப்போ அலறிட்டான். இன்னைக்கு காதல் அப்படி மாறி இருக்கு நடுவர்களே. அவங்க தெய்வீக காதல், பக்தி இலக்கியம் எல்லாம் சொன்னாங்க. யதார்த்தம் என்னவா இருக்கு இன்னைக்கு? யதார்த்தத்தில் காதல் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? நட்பில் எங்கே இருக்குது டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்? எதுவும் கிடையாது. அங்கே வாங்கின விஷத்தை பூரா இங்கே தான் வந்து கக்கிக்கிட்டு இருக்காங்க. வாங்கி வழி தெரிஞ்சுட்டு மறுபடியும் தோளில் கை போட்டு போகிறோமா இல்லையா? அதுதான் நட்பு. நடுவில் நா. முத்துக்குமார் அவருடைய கல்லூரி பருவங்களை பற்றி எழுதும்போது இப்படி எழுதுகிறார், என் கல்லூரி நாட்களில் வறண்ட நேரங்களில் என் மீதும் கூட சில மேகங்கள் கடந்து சென்று இருக்கின்றன. ஓ, அதெல்லாம் மேகம் நடந்திருக்கு அவருக்கு. கவிஞர் இல்லையா சேஷாத்ரி என்ன மாதிரி. சில மேகங்கள் கடந்து சென்று இருக்கின்றன. நான் அப்போதெல்லாம் அண்ணாந்து பார்க்காமல் குனிந்து எழுதி கொண்டே தான் இருந்தேன். அதனால்தான் அவ்வப்போது என் கவிதைகள் பத்திரிகையில் பிரசுரமாகிக் கொண்டிருந்தது. ஆனால் அன்னைக்கு நா. முத்துக்குமார் காதல் பக்கம் வயப்படலை, நண்பர்கள் கூட நேரம் செலவழிச்சாரு.
அதனால்தான் நாமுத்துக்குமாரின் நண்பர்களாக இயக்குனர் ராமும் வெற்றிமாறனும் விக்ரம் சுகுமாரனும் இன்று வெற்றியாளராக இருக்கிறார்கள் என்றால் கல்லூரி நேரத்தில் எது இனிமையை தரும்னு நாமுத்துக்குமார் சொல்லிட்டார், நாங்கள் சொல்லலை. கவிக்கு அப்துல் ரகுமான் எழுதுகிறார் நடுவர் அவர்களே, என்னை எல்லோரும் கேட்கிறார்கள், ஏன் காதலை பற்றி எழுதுகிறீர்கள், பிரச்சனைகளை பற்றி எழுதுங்கள் என்கிறார்கள். காதலை விட பெரிய பிரச்சனை என்ன இருக்கிறது? நான் சொல்லலை, கவிக்கோ சொல்கிறார். காதலில் இருக்கிற பெரிய பிரச்சனை இன்னைக்கு என்ன தெரியுமா அவர்களே? பொசசிவ்னஸ்ங்கிற ஒன்று எடுத்தாந்து வைக்கிறாங்க. பொசசிவ்னஸ். சரி, என்ன பொசசிவ்னஸ்? என்ன இன்னைக்கு நேற்று இல்லை, ட்ரெண்டிங்கான லெவலில் மட்டும்தான் இருக்கா? இல்லை, திருவள்ளுவர் சொல்கிறாரு. திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க, யாரினும் காதலும் என்றேனே, எல்லாரையும் விட உன்னையத்தாம அலோவ் பண்ணுறேன்னு இருக்கார் திருவள்ளுவர். அந்தம்மா திருப்பி கேட்டிருக்கு, யாரினும் யாரினும் என்று. அப்போ வேற யார் யாரை லவ் பண்ண அப்படின்னு இருக்கு. இந்த ஆள் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம். யாரினும் காதலம் என்றேனே, ஊடினால் யாரினும் யாரினும் என்று. என்னதாங்க செய்வாங்க பையன்? அவர் காலத்திலேயே இந்த சிக்கல். சொல்லாததும் உண்மைங்கிற ஒரு புத்தகம் பிரகாஷ்ராஜ் சார் எழுதினது. அவர் அதில் ஒரு சுவாரஸ்யமான கதை எழுதியிருப்பார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தம்பதி ரொம்ப காதலிச்சு 3 வருஷம் கடுமையாக காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய சண்டை 2 பேருக்கும். 6 மாதம் ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமாயிருச்சு. ஒரு கட்டத்தில் இவன் செத்துட்டா தேவையில்லைன்னு அந்த பிள்ளை நினைக்குது, அவள் செத்துட்டா தேவையில்லைன்னு அந்த பையன் நினைக்கிறார். இப்படி ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆளுக்கு ஃபோன் வருது. ஃபோன் எடுக்கிறாரு. யார் பேசுகிறீங்க? இந்த மாதிரி இவங்களுடைய ஹஸ்பண்டா? ஆமாம். உங்கள் ஒய்ஃப் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இப்போ இவருக்கு ஒன்றும் புரியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டார். இப்போ நான் என்ன செய்யணும்? அழுகணுமா சிரிக்கணுமா அப்படிங்கிற தயக்கம். வேகமாக போகிறாரு. பெட்ரூமில் வால்ட்ரோப்பை திறந்து பார்க்குறாரு. உள்ள ஃபுல்லாக மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருக்குது. கோபம் இவருக்கு, ஆத்திரம். எனக்கு பிடிக்காதுன்னு வேணும்னே தெரிஞ்சு தானே இந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் வாங்கி வச்ச, நீ சாகணும், நீ செத்தது தான் சரி அப்படின்னு ஆதங்கத்தில் அப்படியே அடுப்படிக்கில் போகிறாரு. ஃப்ரிட்ஜை திறக்கிறாரு. உள்ளே ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா இட்லி உப்புமா. அப்படியே அழுதுட்டார். அழுது கத்துறார், ஐயோ என்னை மன்னிச்சிருமா, ஐயோ என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பேன், எவ்வளோ திட்டியிருப்பேன், இப்போ கூட நீ செத்ததுக்கு சந்தோஷப்பட்ட பாவி, ஆனால் போகும்போது எனக்கு பிடிச்ச இட்லி உப்புமா செஞ்சு வச்சுட்டு போயிருக்கே, நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேனேன்னு விக்கி அழுதுகிட்டே அதை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிக்கும் போது டிஃபன் பாக்ஸில் கடைசியில் ஒரு பேப்பர் ஒட்டி இருக்கு. சாரி, இது நீ எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக செஞ்ச உப்புமா இல்லை, உன்னை பிடிக்கலன்னு செஞ்ச உப்புமா, கொஞ்சோண்டு விஷம் கலந்துருக்கேன், சாப்பிட்ட 2 நிமிஷத்தில் நீ செத்து போயிடுவாரு எழுதி. அந்த இறுதி ஊர்வலத்துக்கு வந்த நண்பர்கள் பேசிக்கிட்டாங்களாம், என்னப்பா 2 பேரும் இப்படி இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்து 6 மாதம் ஆச்சுன்னு அதில் ஒரு நண்பர் சொன்னாராம். இது பிரகாஷ் ராஜ் எழுதின கதை. நடுவில் இன்னைக்கு காதல் எல்லா நேரமும் இனிமையாக இருக்கா? சத்தியமாக கிடையாது. நிச்சயமாக நீங்கள் கலீல் ஜிப்ரான் ஒரு கவிதை எழுதுகிறார். இது அவங்க சொன்ன கவித்துவமான காதல். லெபனான் பள்ளத்தாக்குகளில் ஜிப்ரஸ் மரங்களுக்கு நடுவே நடக்கும் என் பாலிய கால தோழர்களே, என் காதலியின் கல்லறை அங்கேதான் இருக்கிறது, நடந்து செல்லும் போது மெதுவாக செல்லுங்கள், உங்கள் சத்தம் கேட்டு அவள் எழுந்து விட போகிறாள் அப்படிங்கிற ஒரு கவித்துவமான கவிதை. அவர் அப்படி நினைச்சு எழுதினாரா இல்லை எந்திரிச்சு வந்துட்டானா போச்சு நினைச்சு எழுதினாரான்னு தெரியல. ஆனால் பெரியார் யதார்த்தத்தை எழுதுறார் நடுவர் அவர்களே. நாங்கம்மா இறந்து போயிட்டாங்க, என் சொத்து போச்சுன்னு சொல்லுவேனா, என் சுகம் போச்சுன்னு சொல்லுவேனா, என் கீர்த்தி போச்சுன்னு சொல்லுவேனா, இல்லை எனக்கு இருந்த ஒரே ஒரு அடிமை போயிடுச்சுன்னு சொல்லுவேனா, எல்லாம் போயிற்று, எனக்கு இருந்த ஒரே ஒரு தடையும் போயிற்று, பொது வாழ்வில் நான் தடையின்றி இயங்குவேன்னு சொன்னார் பெரியார். அப்படி உங்கள் இலக்குகளை, லட்சியங்களை, பொது வாழ்வு சிந்தனைகளை உங்கள் நண்பன்ட்ட போய் சொன்னீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? டேய், உனக்கு எது சரியா இருக்குன்னு பாடுறான்னு சொல்லுவேன். ஆனால் உங்கள் காதல் கிட்ட போய் சொன்னீங்கன்னா நமக்கு எது சரியா இருக்குன்னு பாருன்னு சொல்லுவாங்க. நடுவர் அவர்களே, நீ எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது நட்பு, நீ என்னுடன் தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது காதல். அதனால் என்றும் இனிமை தருவது நட்புதான், நட்புதான், நட்புதான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். முசிறிக்கு என்ன சிறப்புன்னு வந்ததுலேருந்து யோசிச்சு பார்த்தேன். ஒன்று ஞாபகம் வந்தது, முசிறி ரொம்ப அழகான ஊருன்னு. கேட்டபோது நம்பலை, இங்கே வந்து பார்த்த உடனே நம்பிக்கை கிடைக்குது. ஏனால் இவங்க எல்லாரிடமும் நட்பு இருக்கிறது, இனிமை இருக்கிறது, அதனால் இவர்கள் அழகாய் இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். தம்பி ரொம்ப கம்பீரமாக பேசியிருக்கிறார். காதல் என்ன இருந்தாலும் ஆசிட் அடிக்குது. நட்பு விலகி போனால் ஆசிட் அடிக்கிறதே இல்லை. எவனாவது டேய் என் ஃப்ரெண்டு என்னை விட்டு விலகி போயிட்டான், ஒரு டப்பா ஆசிட் வாங்குறேன்னு எவனாவது சொல்கிறான்னா, இவன் முட்டை அடிக்கிறான். அவன் ஃப்ரெண்டு விலகிட்டானா போய் முட்டை வாங்கி ஆஃப் பாயில் சாப்பிட்ருவான். அந்த நாய் போயிடுச்சு, இன்றைக்கி நான் நல்லா சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். இங்கே ஆசிட் அடிக்குது, அநியாயம் பண்ணுது, பின்னாடியே துரத்துது. இந்த ஒரு கதை சொன்னார் பாருங்க, பிரகாஷ் ராஜ் கதை. அவன் ஆக்சிடெண்ட்டு, இவன் அந்த இட்லி உப்புமாவுக்குள்ளே விஷம் வச்சுருக்கான். இனிமேல் இட்லி உப்புமா சாப்பிடும் போதெல்லாம் ஒரு பயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ஃப்ரிட்ஜில் இருந்தால் ரொம்ப பயம் இருக்கும்.
அப்புறம் நான் முத்துக்குமார் கவிதை, என்னையும் சில மேகங்கள் கடந்து போயின, நான் அதை கண்டுக்கவே இல்லை. அதுதான் அவர் சொன்னதில் ரொம்ப முக்கியம். கல்லூரி காலத்தில் காதலை கடந்து போக விட்டவர்கள் எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். யாரெல்லாம் காதலோடு கலந்து போகிறார்களோ அவர்கள் கஷ்டப்படுவார்கள்னு முத்துக்குமரன் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். 4 பேர் பேசி முடிச்சிட்டாங்க, இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. பேச வைக்கலாமா வேணாமா? முடிச்சிருவோமா? இப்படியே நீங்கள் சொன்னாதான் நான் மேற்கொண்டு போக முடியும். இவ்வளவு பிள்ளைங்க அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க, பேச வைக்கலாமா வேண்டாமா? எங்க அண்ணன் சேஷாத்ரி அவரை பற்றி சொல்லலைன்னா காதலிச்சா எந்த நிலைமைக்கு ஆவாங்கிறதுக்கு அவருடைய தலை ஒரு சாட்சி. இல்லைங்க, அவர் ஸ்டைலிஷா இருக்கிறாரு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, இப்படி நிறைய இருப்பாங்க. ஆனா காதல்ல ஒண்ணே ஒண்ணுதான், காதல் மட்டும். அதனாலதான் தபுஸ் சங்கர் எழுதுனா, இந்த உலகம் 8 பக்கமும் காற்றாலும் எல்லா பக்கமும் காதலாலும் சூழப்பட்டிருக்கு. நண்பனுக்காக எவனாவது காத்திருப்பானா? ஆனா காதலி சொன்னான்னா கரூர்ல காத்திருக்கிற மாதிரி காத்திருக்கிறானே. சினி உலகம் வழங்கும் தீபாவளி சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம். டைட்டில் ஸ்பான்சர் பாப்பி மேட்ரஸ், மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன், பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். அப்பவும் எப்பவும் எப்பவும் தி சென்னை சில்க்ஸ். மேடிக், தி இடியாப்பம் மெஷின் கம்பெனி. நேச்சுரல்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் growing salon chain. Holiday partner, Happy Holidays, a way to new world. Health partner, Epi1, Center for Pain Relief and Beyond. Special partner, MVM கூட்டு பெருங்காயம் மற்றும் தூள். சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட. யாஸ்கோ, shirts, trousers, dhotis. Educational partner, MIT Institutions. Regional TV partner, NTV.